குடுமா. இந்தங்கப்பா. வாமா. ரேவதி வா, பாத்து பார்த்து கூட்டு போமா. இத பாக்குற கொடுமை எங்களுக்கு கொடுத்துட்டியே. என்ன நந்தினி இது? நீ தான் அவளுக்கு ஆதரவா பேசணும். நீயே இப்படி அழுதனா எப்படி? நான் என்னன்னு ஆறுதல் சொல்லுவேன்? இந்த வீட்டோட அழகே இவதான். இவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாத நந்தினி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா முகம் சரியாயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. இத பாரு ரேவதி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன்னை நான் பழைய மாதிரி ஆக்குறேன். நீ கவலைப்படாத, அக்கா நான் இருக்கேன். நான் எங்க கவலைப்பட போறேன்? எனக்கு நீங்களா இருக்கும்போது எனக்கு கவலை இல்லக்கா. எல்லாம் சரியாயிடும், மனசு தளர விடாது, அழக்கூடாது. என்னக்கா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அம்மாவை காணோம்? வர வழியில எனக்காக அர்ச்சனை பண்ண அம்மா கோவில்ல இறங்கிட்டாங்க. இவர் எதுக்குப்பா இங்க வந்தாரு? என்னம்மா அது? மாப்பிள்ளைய பார்த்து இப்படி கேட்கற? ரேவதியை பார்க்க வந்தாரு. அவளை டிஸ்சார்ஜ் பண்றதும் வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிட்டு போறேன்னாரு. ஆடி பக குட்டி வரவா? அத எல்லாம் வேண்டான்னு வந்துட்டேனே. வேண்டாம் நீ வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு நந்தினி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன நந்தினி இப்படி பேசுற? சரி நீ பேசு, நான் கேட்டுக்கிறேன். என்ன நான் தப்பு பண்ணிருக்கேன்? ஆனா என் மேல உள்ள கோவத்துல வயித்துல இருக்கிற குழந்தை ஏன் அழிக்கிறேன்னு சொல்ற? அது எந்த வகையில நியாயம்? நான் பண்ணின தப்புக்கு அந்த சின்ன உயிருக்கு எதுக்கு தண்டனை? உயிருக்கு உயிரான புருஷனே உறவில்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தேவையில்லாத அட்வைஸ் வேணாம். சரி நீ சொல்றபடியே வச்சுப்போம். உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதே எதுக்கு கலைக்கணும்? பொண்ணா உருவானதே பாவம், அதுவும் என் வயித்துல உருவாச்சே அது அதை விட பாவம். பொண்ணா பிறக்கிறதே பாவம்னு உனக்கு யார் சொன்னது? நீயே உன் மனசுல ஏத்தி வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. அது முட்டாள்தனம் இப்ப வரைக்கும் உனக்கு புரியல? எல்லாம் புரிஞ்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். ஒரு தாயா இந்த குழந்தைய பத்தின முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இருக்கட்டும், அதனால நீ அந்த குழந்தைக்கு அம்மானா நான் அப்பா. நீ அதை நல்லபடி பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. அதை புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். ஒரு புருஷனா எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம என் மனசை நோகடிச்சிட்டு ஒரு தகப்பனா பேசுறேன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய சுயநலம். இப்படி பேசுறதுக்கு உங்க மனசாட்சி உறுத்தல? ப்ளீஸ் நந்தினி, நீ வீம்புல பேசிக்கிட்டு இருக்க, வெறும் வீம்புல தான் பேசிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே யார் பேசுறதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நீங்க போலாம்.
என்ன நந்தினி இது? யார்கிட்ட போய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? யாரோ வேற்று மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்டவரு. இவ்வளவு ஏன்? இதோ உன் தங்கச்சி ரேவதிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் மாப்பிள்ள தான் கட்டினாரு. இவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு ரேவதியை நாம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே முடியாது. மாமா, ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. என்னடா குடும்பம் மொத்தமா இவருக்கு சப்போர்ட் பண்ணுதேன்னு பார்த்தேன். சார் பணத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்கியிருக்காரு. நீங்க பணத்தால யார வேணாலும் விலைக்கு வாங்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாது. நந்தினி, வார்த்தையை பார்த்து பேசுமா. பார்த்து தான்ப்பா பேசுறேன். பதிலுக்கு துரோகம் தான் கிடைச்சது. துரோகம் செஞ்சவங்க கிட்ட மனசுக்கு சரின்னு படுறத தான் பேசுறேன். துரோகமா? நான் என்ன துரோகம் பண்ண? என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அதை மீறினீங்களே, அது துரோகம் இல்லையா? பெண் குழந்தைய ஆண் குழந்தைன்னு பொய் சொன்னீங்களே, அது துரோகம் இல்லையா? இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் செஞ்சது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான். நிறுத்துங்க. இத கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இது பாருங்க, கடைசியா சொல்றேன். எங்களுக்கு உதவி பண்ற அது இதுன்னு எங்களை கடங்காரங்களா ஆக்காதீங்க. நீங்க கொடுத்த பணம் வட்டியோட உங்க வீட்டை தேடி வரும். அது வரைக்கும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதீங்க. பகவானி, நேரப்பா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சுகன்யா, உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடக்க இருந்தது. அந்த ஆசிட் மட்டும் ஓ முகத்துல பட்டு இருந்ததுன்னா பகவானே, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இதோ பார் சுகன்யா, உன்னை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தின பகவானுக்கு நன்றியை சொல்லிட்டு அப்படியே அந்த பிரச்சனையில மிச்சமோ சொச்சமோ எதுவும் இல்லாதபடிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையும் காப்பாத்துறதுக்காக பகவான் கிட்ட நன்னா பிரார்த்தனையை பண்ணிக்கோ. சுகன்யா, 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 அம்மா சுகன்யா, பகவானே, சுகன்யா, 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 ஐயோ பகவானே, எங்க போயிட்டா சுகன்யா? சுகன்யா, ஐயோ மன்னிச்சிடுப்பா. பரவாயில்லைங்க தம்பி, நானும் என் பொண்ணும் இங்க சாமி கும்பிட வந்தோம். வந்த இடத்துல என் பொண்ணை காணும். இங்க எங்கேயாவது என் பொண்ணை பாத்தியா? பொண்ணா? பாக்க எப்படி இருப்பாங்க? மகாலட்சுமி மாதிரி இருப்பாப்பா. அப்படியா? கையில தாமரைப்பூ இருக்குமா? என்னப்பா இப்படி கிண்டல் பண்ணி பேசுற? என் பொண்ணை காணுங்கிற பதட்டத்துல கேட்கிறேன்ப்பா. என் பொண்ணு மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி இருப்பாடு சொல்ல வந்தேப்பா. அப்ப நச்சு ஃபியர்னு சொல்லு. ஏய், என்னடா சொன்ன படவா ராஸ்கல்?
யாரு நீ? இப்ப உனக்கு நான் யாருன்னு தெரியணுமா இல்ல உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணுமா? அட பாவி, என் பொண்ணை எங்கடா வச்சிருக்க? ஏய். சொல்லுடா, சொல்லு. பத்துன கத்தி இறங்கிடும். அங்க பாரு. சுகன்யா, சுகன்யா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதே, ஒண்ணும் பண்ணிடாதே, அவளை விட்டுடுப்பா. சுகன்யா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதேப்பா. அட பாவிகளா, உங்களுக்கு என்னதாண்டா வேணும்? ஏண்டா எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறேன்? ஏய், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி தொலைங்கடா. மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. மேடமா, நான் என்ன அவங்கள பார்க்கணும்? யார் அவங்க? யார் அவங்க? ரதி தேவி மேடம். ரதி தேவியா? போல கத்தாதீங்க. ஏய் வா வா உள்ள வா. ஏய் வா நில்லு. ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க. நிறுத்தியா? மேடம் வர வரைக்கும் சைலண்டா இரு. ஏதாவது பேசுன மூச்சை இங்கே நிறுத்திடுவேன். மேடம் 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 இப்போ வருவாங்க. அது வரைக்கும் அமைதியா இரு. அம்மா, நாங்க என்ன பாவம் பண்ணினோம்? எதுக்காக எங்களை இப்படி துரத்தி துரத்தி சித்திரவதைப்படுத்துறீங்க? டேய், பெரியவர் தான் ஃபீல் பண்றாருல்ல, ஏன்டா இப்படி சுத்தி நிக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க. அவங்க என்ன இங்க இருந்து ஓடிட போறாங்களா இல்ல ஓடிட தான் முடியுமா? ம். அம்மா, நாங்க தான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம்னு சொன்னோமே, அப்புறம் எதுக்கு எங்களை விடாம தொந்தரவு படுத்துற? ஏன் பெரியவரை இப்படி பயந்து நடுங்குறீங்க? வர வழியில பசங்க கையகையே ஏதாவது வச்சுட்டாங்களா? அப்படி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க, உங்க கண்ணு முன்னாடி அவங்கள சுட்டு பொசுக்கிடுறேன். ஏன்னா என் பேச்ச மீறி எது செஞ்சாலும் எவன் செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்காது. புரியுதுமா, புரியுது. நீங்க என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. அம்மா, மறுபடியும் சொல்றோம், உங்க விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம். எங்களை விட்டுடுங்கம்மா, எங்களை விட்டுடுங்க. சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே. என்ன பாக்குறீங்க? நீங்க எதுவுமே செய்யாமலா என் தம்பி லாக்அப்ல இருக்கான்? பெரியவரே, பெத்தவங்க தான் குழந்தைக்கு பாசம், அன்பு, அக்கறை அத மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது. பயம், கொஞ்சம் பயத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்படி உங்க பொண்ணுக்கு பயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அந்த நந்தினி கிட்ட என் தம்பிய காட்டி கொடுத்திருக்க மாட்டா. என் தம்பியும் உள்ள போயிருக்க மாட்டான். நீங்களும் இங்க வந்திருக்க மாட்டீங்க. இல்லம்மா, இல்ல, என் பொண்ணா சொல்லலம்மா. அந்த நந்தினி தான் இவளை வற்புறுத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அம்மா, என் பொண்ணை விட்டுடுங்கம்மா. இனிமே அவ அப்படி நடந்துக்க மாட்டா.
இனிமேதான் நடந்துக்கணும். அம்மா நீங்க என்னமா சொல்றீங்க? நந்தினி கிட்ட சொன்னத போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கணும். கொஞ்சம் மாத்தி நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்க பொண்ணு மகேஷை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு அழுத்தி சொல்லணும். சொல்லிடுவாமா, சொல்லிடுவா. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணு சொல்லிடுவாமா. அவளை விட்டுடுவோமா. அத அவ வாயால சொல்ல சொல்லுங்க. சுகன்யா சொல்லிடுமா. அவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன்னு சொல்லுமா. அம்மா சொல்லுமா. சொல்லு சுகன்யா சொல்லு. ஐயா பெரியவரே, அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட நீங்களே இப்படி பயந்து பேசிட்டு இருந்தா மேட்டர் ரொம்ப டேஞ்சர்னு நினைச்சு அவளே பயப்பட மாட்டா. அதனால நீங்க தைரியம் வர்ற அளவுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். நீங்க ஏய் இங்க பாரு, உனக்கு வயசு இருக்கு, இன்னும் வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு. ஒன்ன மிஸ் பண்ணிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஓ மூலமா பேரம் பேத்திய பார்த்து வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முரண்டு பிடிக்காம நான் சொல்ற மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல வந்து சொல்லணும். உனக்கு என் தம்பி மகேஷ் யாருன்னே தெரியாது. ரேவதிக்கும் உனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நந்தினிங்கிறவள நீ பார்த்ததே இல்ல. அந்த நந்தினி எதுக்காக என்னை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டான்னே எனக்கு தெரியலன்னு நீ ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும். தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்னு நீ கண்ணீர் விட்டு கதறணும். சொல்லிடுமா, சொல்றேன்னு சொல்லிடுமா. நீ வாழ வேண்டிய பொண்ணு, வாழ பழகிக்க. எடுத்துக்க. சுகன்யா அம்மா சொன்ன மாதிரி சொல்லிடுமா, சொல்றேன்னு சொல்லிடுமா. புத்திசாலித்தனமா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிரு. இல்ல நீதி நேர்மை நியாயம்னு தான் பேசுவேன்னு பிடிவாதம் பிடிச்சீனா நீ கிளம்பு. உங்க அப்பன் பணம் பின்னாடியே வந்து சேரும். எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணா பிடிக்காது. உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். பணமா இல்ல பணமா?